நல்ல ஒரு காரசாரமான சிக்கன் ரோஸ்ட் செஞ்சுட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த சிக்கன் ரோஸ்ட் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் கூட நல்லா மேட்ச் ஆகும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துடலாம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு தீயை மீடியமான அளவில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வரப்பட்டு வரும்போதே ஒரு 6 காஷ்மீர் மிளகாய், ஒரு 6 காஞ்ச மிளகாய், இது 2 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக சூடு ஏறினா போதும், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3/4 கிலோ லெக் பீஸ் எடுத்துருக்கேன். எடுத்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே இதை போல் கோடு போட்டு வாங்கிக்கோங்க. வாங்கும் போது நம்ம வறுத்த மசாலா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் எப்போனா சிக்கன் எடுக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் அதிகம் தேவையில்லை, கம்மியாகவே சேர்த்துக்குங்க. ஒரு 4 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, கூடவே அரை லெமன் ஜூஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா. மசாலா லெக் பீஸில் நல்லா பிடிச்சிக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. மசாலா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 4 கிராம்பு, குட்டியாக ஒரு பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது கூடவே 4 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரலாம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லெக் பீஸை சேர்த்துடலாம். இந்த சிக்கன் வெறும் லெக் பீஸில் தான் செய்யணும்னு கிடையாது, நீங்கள் நார்மலாக வாங்குகிற சிக்கனில் கூட செய்யலாம். லெக் பீஸை சேர்த்துட்டு இப்போ அப்படியே கலந்து விடுங்க. இந்த டைமில் தண்ணிலாம் சேர்க்காதீங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி இருக்கோம், பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் அப்படியே இறங்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி இது அப்படியே தெளித்து விடுங்க. நான் நல்லா ரோஸ்ட்டாக தான் எடுக்க போகிறேன், அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மூடி வச்சுட்டு அடுப்பு தீயை ரொம்ப கம்மி பண்ணி ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நடுவில் கலந்து விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஒரு மீடியமான தீயில் ஒரு 12 நிமிஷம் வச்சுருக்கோம். பாருங்கள், லெக் பீஸ் நல்லா சுக்காவாக ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சூடான ரைஸ் போட்டும் இந்த கிரேவி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா 4ஆக கட் பண்ணியிருக்கேன், வாசனைக்காக தான். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் லெக் ரோஸ்ட் ரெடி.